شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. கடியம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த விழாவிலே தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, கைகால் பள்ளி ஜமாத்தினுடைய ஏனைய பரக்கத்து நிறைந்த நிர்வாக பெருமக்களே, இந்த மதரசா மாணவிகளை நாமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற வகையிலே சிறப்பாக உருவாக்கி இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஆசிரியரை போன்று இருக்கக்கூடிய கைகால் பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி முகமது காசிம் இஸ்பாஹி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, அல்லாஹ்வினுடைய நேசம் உங்கள் மீது விழுந்ததன் காரணமாக அவனை பற்றி பேசக்கூடிய இந்த சபைக்கு திரளாக சுற்று வட்டாரம் எல்லா ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இன்னும் நபியினுடைய நேசர்களே, இறை நேசர்களுடைய நேசர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாரும் பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, ஒரு 3 விழா, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சுருக்கமா முடிச்சிருவேன், நீண்ட நேரம்லாம் பேச மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு காரணமாக அமைய வேண்டும். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாது பெருவிழா, இங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய இறைநேசர் செல்வன் அவர்களினுடைய உருஸ் பெருவிழா, மாணவிகளினுடைய பேச்சு போட்டி போன்ற விழா ஆக 3 விழாக்களை அல்லாஹ்வினுடைய பகுதியின் காரணமாக நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்று அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய இறைநேசர் வாழ்ந்தார். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், மௌலானா ரூமின்னு கொடுங்க, அவங்களுடைய நீண்ட வரலாறு வரும். படிச்சா நம்மளாம் தெரிஞ்சு போயிடுவோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாமேதை மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அவங்க ஒரு நாள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, ரப்பே ரஹ்மானே, உன்னை அறிந்து கொள்ளாமல் உன்னுடைய மாரிஃபா, உன்னுடைய இறை ஞானம், உன்னை பற்றி நான் அறிந்து கொள்கிற வகையிலும் நான் மரணிக்க மாட்டேன் அப்படின்னு மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம். உங்க எல்லாருடைய பார்வையும் என் பக்கம் இருக்கும், வேற எங்கேயும் திரும்ப கூடாது. மௌலானா ரூமி அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரப்பே உன்னை அறிகிற வரையிலும் நான் மரணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அல்லாஹ்விடமிருந்து பதில் வந்ததாம். மௌலானா ரூமியை பார்த்து எப்படி பதில் வந்துச்சு? அதுக்கு பேர் இல்ஹாம் அப்படின்னு சொல்றது. நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்களுக்கு வருவதற்கு பெயர் வஹி. அந்த வஹி என்பது நபிமார்களோடு முற்று பெற்று விட்டது. அதனால இப்ப நமக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நமக்கு தொடர்பு இல்லையாங்க, கட்டாயம் இருக்கிறது. உலகம் அழிகிற வரையிலும் இருக்கிறது. அல்லாஹ் நம்மோடு பேசுவான். அதற்கு பெயர் இறை உதிப்பு, இல்ஹாம் என்று பெயர். அன்பர்களே, உம்மு ஐமண்டு ஒரு சஹாபியத்தான பெண்மணி இருந்தாங்க. நம்முடைய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அடிக்கடி அந்த அம்மாவை போய் சந்திப்பாங்க. மூத்த சஹாபியத்தான பெண்மணி. ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் இருக்கும் போது அடிக்கடி உம்மு ஐமனை போய் பார்ப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாட்ட போயிட்டாங்க, நம்ம போய் அந்த தாயை சந்திப்போது ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்களாம். இந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே உம்மு ஐமன் அந்த சஹாபியத்தான பெண்மணி, பெண்கள் என்பவர்கள் சாமானியர்கள் அல்ல, ஈமானிலே ஆண்களை விடவும் சில கட்டத்திலே உச்சத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் நம்முடைய பெண்களையும் அப்படியே அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வினுடைய நெருக்கமான இரண்டு தோழர்களை பார்த்த மாத்திரத்தில் தேம்பி தேம்பி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, ஏமா அழுகுறீங்க? பெருமானார் மீது நீங்கள் மிகப்பெரிய நேசம் வைத்திருந்தீர்கள், பெருமானாரும் உங்களை நேசித்தார்கள், உங்களை தேடி வந்து பெருமானார் பார்ப்பார்கள், வாஸ்தவம் தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாம இல்ல தாயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழிந்து போகக்கூடிய துனியாவிலே நம்மோடு அவர்கள் இருந்ததை விடவும் இன்று அவர்களுடைய நேசனாகிய அல்லாஹ்வோடு அவர்கள் நல்ல விதமாகத்தானே இருக்கிறார்கள். பிறகு ஏன் நீங்கள் இப்படி கதறி அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, அந்த செய்தி எனக்கும் தெரியுமா, நம்மகிட்ட இருந்ததை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி எனக்கும் தெரியும். அதுதானே உண்மை. பெருமானார் சொல்லுவாங்கல்ல, அல் மௌத்து ராஹத்துன் லில் முஃமின் அப்படிம்பாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி முஸ்லிம்களாக வாழ்கின்றோமோ நம்ம எல்லாருக்குமே ஒரு பேரின்பம் எது தெரியுமா? மரணத்திற்கு பிறகுதான் நண்பர்களே. இந்த உலகியல் வாழ்வு என்பது கஷ்டத்திலும் கவலையிலும் பிரச்சனையிலும் கழியக்கூடியது. நம்ம என்னைக்கு மௌத்தா போறோமோ அன்னைக்குதான் நமக்கு பெரிய ஜாலியே ஆரம்பம், பெரிய மகிழ்ச்சியே அதன் பிறகுதான் ஆரம்பம் என்பர்களே. அந்த செய்தியை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்டையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்டையும் சொன்னாங்க, நீங்க தெரிஞ்ச மாதிரி நானும் அதை தெரிஞ்சு வச்சிருக்கேமா, பிறகு ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப உம்மு ஐமன் சொன்னாங்களா, ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருந்த வரையிலும் அல்லாஹ்வுடைய புறமிருந்தும் வஹி, இறை செய்தி, குர்ஆனுடைய திருவசனங்கள் நமக்கு வந்து கொண்டு இருந்தன. பெருமானார் அல்லாஹ்வோடு வாசிலாகி விட்டார்கள், அல்லாஹ்விடமிருந்து வஹி நின்று விட்டது, அதை நினைத்து நான் அழுகிறேன் அப்படின்னாங்களாம். இந்த செய்திக்கு வாங்க, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், ரப்பே ரஹ்மானே, உன்னை அறிகிற வரையிலும் நான் மரணிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. உடனே அல்லாஹ் அவர்களுக்கு இல்ஹாம், இறை உதிப்பு செய்தானாம், ரூமியே விளங்கிக் கொள்ளுங்கள், என்னை அறிந்தவன் மரணிக்கவே மாட்டான், என்னை அறிந்தவன் அவனுக்கு மரணமே கிடையாது. பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, மரணம் இரண்டு, ஒன்று மௌத்தே யுக்திரானி, இன்னொன்னு மௌத்தே இஹ்தியாரி. 60 வயசுல 70 வயசுல நமக்கு ஏற்படுகிற மரணம் என்பது நிர்பந்தமாக அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்கிற மரணம். ஆனால் அவுலியாக்கள், நபிமார்கள், சஹாபிகள், ஷைகுமார்கள் அவர்கள் வாழுகிற போதே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதற்கு பெயர் மௌத்தே இஹ்தியாரி என்று பொருள். எனவே அவர்களுக்கு இரண்டாவது மரணம் என்பது உலகத்தினுடைய அமைப்புக்காகத்தானே தவிர பொதுமக்களுடைய மரணங்களை போன்று அல்ல. அல்லாஹு அக்பர். அதனால்தான் பெருமானார் சொல்லுவார்கள், சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் சொல்லுவாங்க, நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு சலாம் சொல்லுங்க மாட்டு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் ஜும்மாவுல விக்ரு மஜ்லிஸ்ல பயான் ஆரம்பிக்கக்குள்ளேயே சொல்லிடுறது, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாரும் சொல்லுங்க ஒரு தடவை, அஸ்ஸலாமு அலைக்க
அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிருக்கோம். இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ யாரெல்லாம் சலாம் சொன்னீங்களோ உங்களுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க. வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அப்துர் ரஹ்மானே உன் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானமும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உண்டாகட்டுமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்ப எனக்கு சொல்லிட்டாங்க. சஹீஹான ஹதீஸினுடைய ஆதாரத்தின்படி பெருமானார் சொன்னாங்க, எனக்கு நீங்க சலாம் சொல்லுங்கம்மா, என் மீது நீங்க சலவாத் ஓதுங்கம்மா. அந்த சலவாத் அல்லாஹ் எனக்கு உடனே அதே வினாடி எடுத்து சொல்றான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தான் கேட்டாங்கன்னா, யார் ரசூலல்லாஹ் நீங்க தான் மூத்தா போய் உங்களை கொண்டு போய் மண்ணில் நாங்க அடைக்கிறோமே, உங்களுடைய உடல் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுமே யார் ரசூலல்லாஹ், பிறகு எப்படி நாங்கள் சொல்லுகிற சலாம் நாங்கள் ஓதுகிற சலவாத் உங்களுக்கு தெரியும் நாயகமே என்று பெருமானாரிடத்திலே சஹாபிகள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுவும் சஹீஹான ஹதீஸ். பெருமானார் சொன்னார்கள், இந்த பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் நபிமார்களுடைய உடலை தின்பதை விட்டும். நபிமார்களுடைய உடல் வைக்கிற போது எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் நாளை கியாம நாளையிலே எழுகிற போதும் இருக்கும். நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, என்னுடைய நம்பிக்கை உங்க நம்பிக்கை என்னவோ அது உங்களை சார்ந்தது. என்னுடைய நம்பிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளால் உள்ளபடி யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் காதல் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் பெருமானாருடைய பெயரை கேட்டவுடனே உள்ளம் துடிதுடித்து போகிறார்களோ, அவர்கள் இறந்தாலும் அவர்களுடைய உடலையும் இந்த மண்ணு திங்காது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை எதுவாகவும் இருந்து விட்டு போகட்டும். துணையானவர்களே, மௌலானா ரூமியை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, என்னை அறிந்தவன் மரணிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானா. துணையானவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு துணைவியா. அவங்களுக்கு அவங்களுடைய வரலாறு ஒரு அலாதியான சின்ன பிள்ளை, ஆனா மிகப்பெரிய அறிவாளி. தாபீன்களும் சஹாபிகளும் சொல்லுவார்கள், ஆயிஷாவை போன்று மிக நுட்பமாக பேசக்கூடிய எந்த பெண்ணையும் நாங்கள் பார்த்ததில்லை என்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹ் இன்னும் கல்யாணம் முடிக்கல, திருமணம் நடைபெறவில்லை. திருமணம் நடைபெறுவதற்கு முன்னாலேயே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய அந்த திருமுகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் காமிச்சிட்டான். திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா நாயியே சொல்லுவாங்க, அன்ன ஜிப்ரீல் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாஅ பி சூரத்திஹா في خرقة حرير خضراء إلى النبي صلى الله عليه وسلم. எதற்கு நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் என்றால், தாய்மார்கள் தங்களை குறைத்து விளங்கக்கூடாது. ஈமானுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணமாகிற விஷயத்திலே தாய்மார்கள் தங்களை குறைத்து விளங்கக்கூடாது. நீங்கள் நினைத்தால், நீங்கள் ஈமானிய உணர்வோடு தக்வாவோடு வாழ்ந்தால் நீங்களும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் என்பதற்காக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்த ஒரு சில செய்திகளை அல்லாஹ் என்னை சொல்ல வைப்பான் என்பவர்களே. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உருவத்தை, என்னுடைய முகத்தை ஒரு பச்சை கலர் பட்டு, அப்ப நான் கூட நினைச்சேன், அப்ப கல்யாண பொண்ணுக்கு பச்சை கலர்ல பட்டு எடுக்கணும் போல. இந்த ஹதீஸிலே திருமதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன அப்படியே வருது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஜாஅ பி சூரத்திஹா ஃபீ ஹிர்கத்தி ஹரீரின் ஹதுரா என்றால் பச்சை பட்டு துணியிலே என்னுடைய முகம், என்னுடைய உருவம், அந்த உருவத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கனவுல காமிக்கிறாங்க.
என் முகத்தை ரசூலுல்லாஹ் என்னை திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே பார்த்தாங்க. காமிச்சு பெருமானார் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்கனா, இன்ன ஹாதிஹி ஜௌஜத்தக யா ரசூலல்லாஹ், இதுதான் உங்களுடைய வருங்கால மனைவி, துனியா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் இவர்கள்தான் உங்களுடைய வருங்கால மனைவி என்பதாக என்னுடைய உருவத்தை பெருமானாரிடத்திலே நான் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே காட்டப்பட்டது என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க. என்பவர்களே, உண்மையானவர்களே, தம்பதிகள் எப்படி தெரியுமா வாழணும்? கணவன் நினைக்கணுமா, கணவன் நினைக்க வேண்டுமா, மனைவியினுடைய அந்த நடவடிக்கை, மனைவியினுடைய அந்த வணக்க வழிபாடு, மனைவி அந்த கணவனை கவனிக்கிற விதம், மனைவி கணவனுடைய குடும்பத்தின் மீது காட்டுகிற அக்கறை, அந்த கணவன் நினைக்க வேண்டுமா, நான் மரணத்திற்கு பிறகும் வாழ்ந்தால் இந்த என்னுடைய மனைவியோடு வாழ வேண்டும் என்று அப்படி இருக்க வேண்டுமாம் தாய்மார்களுடைய அமைப்பு. அதை போலவே மனைவி நினைக்கணுமா, என்னுடைய வறுமையிலும் நீங்கள் தான் எனக்கு கணவராக வர வேண்டும். அதை போன்று தாய்மார்களும் தங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும், கணவன்மார்களாகிய நாமும் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். உண்மையானவர்களே, வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கணும்டா ஒரே ஒரு செயலை செஞ்சா போதும், பெரிய விஷயம்லாம் செய்யலாம். கணவன் மனைவி கடைசி வரையிலும் நகமும் சதையுமாக இவள் அவனுக்கு துவா செய்ய, அவன் இவனுக்கு துவா செய்ய பெருமானார் வகுத்து தந்த அந்த முறையிலே வாழ வேண்டும் என்றால் கணவனும் சரி மனைவியும் சரி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்த போது என்ன தெரியுமா? சுய கௌரவம். மனைவிட்ட கௌரவம் பார்க்க கூடாது புருஷன், அந்த மாதிரி புருஷன்கிட்ட கௌரவம் பார்க்க கூடாது பொண்டாட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பெண்கள் என்பவர்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். எனவே எல்லா நேரமும் பொண்டாட்டி சரியா பேசுவான்னு நீ எதிர்பார்க்க கூடாது. உடனே ஒண்ணு பேசுவா, நீ பொறுத்துக்கே, அமைதியா இரு. கொஞ்ச நேரம் நீ பொறுமையா இருந்தீண்டா அவ யோசிக்க ஆரம்பிச்சிருவா, இவ்வளவு பேசுற இந்த மனுஷனே அமைதியா இருக்காரே. இதுதான் யதார்த்தம். கணவனும் மனைவியும் கௌரவத்தை மட்டும் விட்டுவிட்டால் அந்த குடும்ப வாழ்வு என்பது சிறப்பாக அமையும். எந்த அளவு சிறப்பாக அமையும்? இவள் துவா செய்வாள், எனக்கு இந்த கணவன் தான் மறுமையிலும் வேண்டும். அவள் துவா செய்வான், இவள் தான் எனக்கு மறுமையில் வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருடைய வாழ்வையும் அப்படியே ஆக்குவானாக. உண்மையானவர்களே, ஐஷா நாயகி இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்லுவாங்க. அவங்களே இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸும் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆயிஷா காலம் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வீட்டிலேயே ஊட்ட ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு அருகாமையில் உட்கார்ந்திருக்காங்க. அப்போது பெருமானார் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே. நல்லா கவனமா கேட்கணும், நீங்க ஆச்சரியமான செய்தி. பெருமானார் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராகிய முழு குர்ஆனையும் ரப்பிடமிருந்து பெருமானாருக்கு கொண்டு வந்து சேர்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிக்கிறாங்க. ஹாதா ஜிப்ரீல், ஆயிஷா இந்த ஜிப்ரீல் நிக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். ஆயிஷா நாயகி ஹதீஸ் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா வஹுவே, இந்த ஜிப்ரீல் நிக்கிறாங்க, வஹுவே அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்ராஉ அலைக்கி ஸலாம், உனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு பெரிய பாக்கியம். தாய்மார்களே, நீங்கள் அந்த மாதிரி வாங்கணும். மலக்குமார்களுடைய சலாமை நீங்கள் பெற வேண்டும், நபியினுடைய சலாமை பெற வேண்டும். ஏன் தேவைப்பட்டால் அல்லாஹ்வுடைய சலாமை கூட நீங்கள் பெற வேண்டும், பெறலாம். பின்னால் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஐஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வஹுவ யக்ரஉ அலைக்கி ஸலாம், ஆயிஷா உனக்கு ஜிப்ரீல் சலாம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அவர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொன்னேன், இதுதான் ஒரு ஆன்மீகமான செய்தி.
இதுதான் இங்கே ஒரு ஆன்மீகமான செய்தி. திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க நினைவுல கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, ஆயிஷா நாயகி உட்கார்ந்து இருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சலாம் சொல்லுகிற சப்தத்தை கூட அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் கேட்க முடியவில்லை. ஒரே இடம், ஒரே வீடு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, ஆயிஷா நாயகி உட்கார்ந்து இருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள் என்பதை பெருமானார் தான் எடுத்து சொல்லுகிறார்கள். எதற்கு இந்த செய்தியை இடையிலே நான் சொல்லுகிறேன் என்றால், இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகம், இதுதான் மாரிஃபா, இதுதான் வழிமார்கள், இதுதான் அவுலியாக்கள். நம்மோடு இருப்பார்கள், நம்மோடு பழகுவார்கள், நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் நினைக்க கூடாது அவர்கள் நம்மை போன்ற. அவர்களுடைய ஆள் வேறே, அவர்களுடைய அகவால் வேறே, அவர்களுடைய நிலை வேறே. ஆயிஷா நாயகி பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க. ஜிப்ரீல் சொல்லக்கூடிய சலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுவுது. ஆயிஷா நாயகியுடைய காதுல விழுங்களே. ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், பெருமானாரை பார்த்து சொன்னாங்களாம், வஅலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக என்று சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி ஆச்சரியமாக சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ் தரா மாலா நரா, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் அவர்களே, உங்களுக்கு அருகில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன், ஆனால் நான் ஜிப்ரீலை பார்க்கவில்லை, நீங்கள் பார்க்கிறீர்கள். தரா நீங்கள் பார்க்கிறீர்கள், மாலா நரா நாங்கள் பார்க்காத ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரே கண்ணுதான், ஒரே கண்ணுதான். பெருமானாருக்கு ஜிப்ரீல் தெரிகிறார்கள், ஆயிஷாவுடைய கண்ணுக்கு ஜிப்ரீல் தெரியவில்லை. எல்லா கண்களும் ஒன்றல்ல. நபிமார்களுடைய கண் வேறு, சஹாபிகளுடைய கண் வேறு, வலிமார்களுடைய கண் வேறு. எல்லா கண்ணையும் ஒன்று நினைச்சா நம்ம ஏமாந்து போனோம். அல்லாஹ் நண்பர்களே, இப்ப நான் சொன்னேன்ல, தாய்மார்கள் அல்லாஹ்வுக்கு கூட சலாம் வாங்கலான்னு, அதுக்கு ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கவனமா கேளுங்க, ஆச்சரியமாக இருக்கு. பெருமானார் சொன்னாங்க, அதத் சாயிலும் இம்ரஅத்தன் வஃபி ஃபமிஹா லுகுமத்து, ஒரு பெண்மணி, முஸ்லிமான பெண்மணி, அந்த பெண்மணி இடத்திலே ஒரு முசாஃபிர், ஒரு யாசகம் கேட்டு உணவு கேட்டு ஒருவர் வருகிறார். பெருமானார் சொல்றாங்க, வஃபி ஃபமிஹா லுகுமத்து, அந்த காலத்துல எல்லாம் ரொட்டி தான் உணவு, அதிகமா ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஒரு ரொட்டி துண்டை அந்த பெண்மணி, அது மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கு, ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அந்த ரொட்டி துண்டை அந்த பெண்மணி தன்னுடைய வாயில வச்சுட்டாங்க. வாய்க்குள்ள வச்சாச்சு, ஆனா இன்னும் மெல்லல. ரொட்டி துண்டு, காய்ந்து போன ரொட்டி துண்டு. அப்படி வைத்திருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு யாசகம் கேட்டு ஒருவர் வந்து விட்டார். உடனே அஹ்ரஜத்தில் உம்மத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய வாயில் இருந்து அந்த ரொட்டி துண்டை அந்த பெண்மணி வெளியே எடுத்து விட்டார்கள். அந்த பெண்மணி யோசிக்கவில்லை, பெருமானாருடைய செய்தி நமக்கு போகத்தானே தர்மம் செய்ய வேண்டும், நம்முடைய உணவுக்கே இந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டு தானே இருக்கிறது, யோசிக்கவில்லை அந்த தாய். கேட்டு வந்துட்டாங்க, நம்ம பட்டி கிடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தன்னுடைய வாய் உள்ளே கொண்டு போன அந்த ரொட்டி துண்டை அந்த தாய் வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்து அது சுத்தமா தொடச்சி கிடைச்சது, ரொட்டி தானே, பெருசா வாயில நனைஞ்சிருக்காங்க. அந்த யாசகம் கேட்டு வந்தவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. பெருமானார் சொல்றாங்க, சும்மா நாவலத்தக சாயினே, அந்த யாசகம் கேட்டு வந்தவரிடத்திலே அந்த தாய் கொடுத்து விட்டார்கள். பெருமானார் தொடர்வார்கள், பலம் கல்பத் அல்முசிகத்து உலாமன், அந்த பெண்மணிக்கு அவ்வளவு நாளா புள்ள இல்லை, கல்யாணம் முடிச்சாச்சு, ஆனா குழந்தை இல்லை.
இதன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கொஞ்ச காலம்தான் ஆனது, இந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச காலம்தான் ஆனது, அந்த பெண்மணி கரு உண்டாகி விட்டார். அப்ப நமக்கு ஒரு செய்தி, எந்த தாய்மார்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாகவில்லையோ அதிகமாக தர்மம் செய்யுங்கள், நல்ல பிள்ளையை கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் சொல்றாங்க, கொஞ்ச காலம் தான் ஆச்சு, அந்த பெண்மணி அந்த தாய் கரு உண்டாகிட்டாங்க. கரு உண்டாகி உள்ளேயும் பிறந்துருச்சு. பலம்மா அந்த பிள்ளை வளர்ந்து ரொட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறு பிள்ளை, பச்சை பிள்ளை, குழந்தை பிள்ளையாக ரொட்டி சாப்பிடுற அளவுக்கு நீங்க அதிசயத்தை நானா சொல்றேன். ஒரு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை வந்து விட்ட சமயம், குழந்தையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த தாய் முற்றத்துல உட்கார்ந்து இருக்காங்க, வீட்டினுடைய முற்றத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த புள்ள, பச்சை புள்ள பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு. ஒரு ஓநாய் வந்தது. ஓநாய் வந்து மனுஷனை சாப்பிட்டு, ஆடுகளை சாப்பிட்டு, மனுஷனை சாப்பிட்டு, சின்ன புள்ள தானே. ஒரு ஓநாய் வந்தது. அந்த தாய் அந்த பிள்ளையின் பக்கம் கவனிக்காத அந்த நேரத்திலே அந்த பிள்ளையை கம்பி கொண்டு ஓடுது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, நவம் கடந்து பெற்ற பிள்ளை, அதுவும் பச்சிலம் பிள்ளை போல இன்ன வரைக்கும் சரி போலாம். நமக்கு ஒரு துரண்டா தாங்கிக்கிடுவோம், நமக்கு ஒரு தலைவலி பல்லு வலிந்தா தாங்கிக்கிடுவோம். நம்முடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உண்மையான தாயும் தந்தையும் துடித்து போவார்கள். அன்பர்களே, பஸ்ல பயணம் செஞ்சு வரக்குள்ள பார்ப்பேன், பஸ் வாசல் ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. கடுமையான பனி காலத்திலே ஒரே ஒரு மஃப்ளர் வச்சிருப்பாரு தகப்பன், தலையில போட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. உள்ள பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு மஃப்ளர் இல்லைங்கிறதுக்காக அவர் கலட்டி தான் பிள்ளையை மூடி விட்டுருவார். நான் குழுல உட்கார்ந்து, இதான் தாய், இதான் தந்தை. அல்லாஹு அக்பர். நண்பர்களே, அப்ப அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓனாய் ஓடுகிறது. உடனே தூக்கிட்டு ஓடுது, தூக்கிட்டு ஓடுது என்று கத்திக்கொண்டே அந்த தாய் ஓடுகிறார்கள். யாருமே இல்லை காப்பாற்ற. இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல வரிசையாவெல்லாம் ஊடு இருக்காது, அங்கங்க அங்க ஒரு ஊடு இருக்கும். அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஓனாய் ஓடுகிறது. அந்த தாய் பின்னால் கதறி கொண்டு ஓடுகிறார்கள். வகிய தப்பூலு இபுனி இபுனி, என்னுடைய மகன் என் பிள்ளை தூக்கிட்டு போகுதே, பிள்ளை தூக்கிட்டு போகுதேன்னு ஓடுகிறார்கள். ஆனால் அவங்களுக்கு பதிலளிச்சு உதவி செய்ய அங்க யாரும் மனிதர் இல்லை. அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உதவி செய்தான். உடனே அமரல்லாஹு மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவு செய்து விட்டான். இலஹக்கி ذئب, மலக்கே நீங்க வேகமா போங்க, அந்த ஓநாயை போய் சேருங்கள். அந்த ஓநாயினுடைய வாயிலிருந்து அந்த பிள்ளைக்கு எந்த காயமும் படாத வகையில பிள்ளையை தூக்கிருங்க, பிள்ளையை உருவிருக்கேன், உருவி அந்த பிள்ளையை அந்த தாயிட்ட கொடுத்திருக்கேன். கொடுத்து விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்கடத்திலே சொன்னானாம், ஓ மலக்கே, ஓ குல்லி உம்மிஹி, அந்த தாய்க்கு நீங்கள் சொல்லுங்கள் மலக்கே, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுகூரி உகி சலாம், அல்லாஹ் உனக்கு சலாம் சொல்லுகிறான். அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ரொட்டி துண்டு, ஒரே ஒரு ரொட்டி துண்டு எனக்கு தேவையில்லை, இன்னொருவர் வாழ்ந்து விட்டு போகட்டும். இதுக்கு பேர் ஈதான்னு சொல்லுவாங்க. நாம் வைத்துக் கொண்டு தர்மம் செய்வது என்பது வேறு. நமக்கே இல்லாமல் கொடுத்தார்கள் அந்த தாய், இதற்கு பேர் ஈதா. தன்னலத்தை விட பிறர் நலம் பார்க்குதல். அதற்கு அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? அல்லாஹ் சொல்லி விடுறான், வகுல்லி உம்மிஹி, அந்த பிள்ளையினுடைய தாயிடத்திலே மலக்கே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ யுகூரி உகி சலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்து இன்னொரு செய்தி சொல்லுங்க அந்த தாய்க்கு. அல்லாஹ் சொல்லி விட்டான், வகுல், மலக்கே நீங்கள் அந்த தாயிடத்திலே சொல்லுங்கள், ஹாதிஹி லுக்குமத்து பி லுக்குமத்தி, நீ உன் வாயில வச்ச ரொட்டியை எடுத்து கொடுத்தீங்களா, அதனால தான் ஓனாய் வாயில வச்ச ஓ புள்ளைய நான் எடுத்து கொடுத்துட்டேன் உனக்கு. நீ உன் வாயிலே வைத்த ரொட்டியை என் மீது கொண்ட காதலின் காரணமாக எடுத்து கொடுத்தீங்களா, இப்ப ஓனாய் வாயில வச்ச ரொட்டியை உன் பிள்ளை எடுத்து நான் கையில கொடுத்தேன். வஹாதிஹி, அந்த தாயிடத்திலே நீங்கள் மேலும் சொல்லுங்கள், ஹாதிஹி லுக்குமத்து பி லுக்குமத்தி. அல்லாஹு அக்பர்.
தர்மம், பிறருக்கு உதவி செய்வது எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொண்டிருப்பார். அல்லாஹ் அக்பர். சூரத்து சாபாத்னு ஒரு அத்தியாயம், அவனை முடிச்சுக்கிறேன் இந்த செய்தியோட. சூரத்து சாபாத் என்று ஒரு அத்தியாயம், யாசீனுக்கு அடுத்த சூரா. அது அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். லிமித்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன் அப்படின்னு ஒரு ஆயத்து. அதனுடைய பொருள் என்ன என்றால், அமல் செய்தால் இது போன்றவைகளுக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும் அப்படின்னு. இது யார் சொன்னது அப்படின்னா, ஆரம்ப காலத்துல 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 நண்பர்கள், 2 பேர்கிட்டையும் 6000 தங்க காசுகள் இருந்துச்சு. 6000 பொற்காசுகள். 2 பேரும் ஆளுக்கு சரிபாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. 3000 அதுல ஒரு ஆளு அவர் பல தெய்வ கொள்கை வழிபாட்டிலே உள்ளவர், ஒருவர் ஓரிரை கொள்கையிலே உள்ளவர். 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. 6000 3000 பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சு அந்த இன்னொரு மனிதர் இருக்கிறார் அல்லவா, அவர் ஒரு 1000 திரகத்தை கொண்டு ஒரு நிலத்தை விலை கொடுத்து, நல்ல கவனமாக கேட்க, இந்த செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன், கவனம் ஏன் பக்கம் இருக்கும். 2 பேரும் 3000 பிரிச்சுக்கிட்டாங்க. நம்மளும் இந்த மாதிரி அடையின் மூலம் சும்மா செய்தி அல்ல, வரலாறு அல்ல, நாம் வரலாறு படைக்க வேண்டும். அதுக்கு தான் பயம். 2 பேரும் 3000 பிரிச்சாச்சு. அதுல ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, 1000 தங்க காசுகளை கொடுத்து ஒரு பெரிய இடம் வாங்கிட்டார். விவசாய பூமி வாங்கிட்டார். பேரித்தம்பழ மரங்களை வாங்கிவிட்டார். கனிகளை வாங்கிவிட்டார். எப்படி வாங்கிட்டார்னா, வாய்க்கால் பாசனத்தோடு வாங்கிட்டார். இவர் அவரை சந்திக்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு இவர் அவரை சந்திக்கிறார். அப்ப இவர்கிட்ட அவர் கேட்கிறாரா, என்னப்பா நீ என்ன செஞ்ச? அப்ப இவர் அவர்கிட்ட கேட்டாரா, நீ என்ன செஞ்ச முதல்ல சொல்லு. அப்ப அவர் சொன்னாரு, நான் 1000 தங்க காசுகளை கொண்டு ஒரு பெரிய நிலம் வாங்கிட்டேன், பேரித்தம்பழ தோட்டங்களை வாங்கிவிட்டேன், வாய்க்கால் பாசனத்தோடு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். வந்து அன்று இரவு அல்லாஹ் நாடிய நேரம் வரை அவர் இரவு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறார். தொழுது முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட சொல்றார், ரப்பே ரஹ்மானே, அவரும் நானும் கூட்டாளிகள், எனக்கு 3000 கொடுத்து அவருக்கு 3000 கொடுத்தேன். அவர் அந்த 1000 தங்க காசுகளை கொண்டு ஒரு பெரிய நிலம் வாங்கிட்டாராம், பேரித்தம்பழங்களை வாங்கிவிட்டாராம், வாய்க்கால் பாசனத்தோடு. ரப்பே ரஹ்மானே, அவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த நிலம், அவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த பேரித்த மரங்கள், அந்த வாய்க்கால் எல்லாமுமே திடீர்னு அவர் மௌத்தா போயிட்டாருன்னா எல்லாம் அவரை விட்டு பிரிந்து போய்விடும். எனவே ரப்பே ரஹ்மானே, நான் உன்னிடத்திலே என்னுடைய மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திலே இடம் கேட்கிறேன், எனக்கு சொர்க்கத்திலே இடம் வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. காலையில் அந்த 1000 தங்க காசுகளை தர்மம் செஞ்சிட்டார். கொஞ்ச காலம் கழிந்து மீண்டும் இருவர் சந்திக்கிறாங்க. அப்ப இவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன செஞ்சுட்டு சொல்லி. அவர் சொன்னாராம், நான் இன்னொரு 1000 காசுகளை கொண்டு எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பேர் அழகியை நான் திருமணம் செய்து கொண்டேன். ஒரு வீட்டுக்கு வர்றாரு, அன்றும் தஹஜ்ஜுத் தொழுகிறார். இரவிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், ரப்பே ரஹ்மானே, 1000 பொற்காசுகளை கொண்டு ஒரு பேர் அழகியை அவர் மணந்து கொண்டாராம். ஆனால் இன்னைக்கு மூத்தா போனா கூட அந்த பொம்பளை இவங்களை விட்டு போயிடுவாங்க. எனவே நான் மறுமையிலே எனக்கு மனைவியை கேட்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். காலையில் அந்த 1000 தங்க காசுகளை தர்மம் செய்கிறார். மீண்டும் காலம் கழிகிறது. மூணாவதாக 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, என்னப்பா செஞ்ச நீ 3000 திருகத்தை? அப்ப அவர் சொன்னார், நான் பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டிவிட்டேன் தங்குவதற்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பயும் ஒரு வர்றாரு, சும்மா கதை அல்ல, தஃசீர் இப்னு அபீ ஹாத்திம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ் இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃசீர்ல பதிவு செய்கிறார். அந்த செய்தி மூன்றாவதாகவும் இவர் வந்தார். இரவு தஹஜ்ஜுத் தொழுதார். அல்லாஹ்ட்ட சொன்னார், ரப்பே, அவர் பூமியில மாளிகை கட்டி விட்டார், எனக்கு பூமியிலே மாளிகை வேண்டாம், என் மரணத்திற்கு பிறகு எனக்கு மாளிகை வேண்டும் என்று சொன்னாரு. அந்த 1000ஐயும் தர்மம் செஞ்சுட்டார். அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 பேருக்கும் அல்லாஹ் மௌத்து கொடுத்தான். மௌத்து கொடுத்து இவர் வறுமைக்கு போராடி, இவருக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் மரணத்திற்கு பிறகு தர இருக்கிறானோ அந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இவருக்கு எடுத்து காட்டுகிறான். இவருக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான ஹூருலியங்கள் இருக்கிறார்கள். இவருக்கு பிரம்மாண்டமான மாளிகைகள் இருக்கிறது. கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரை இவருக்கு நிலக்குளங்கள் இருக்கிறது.
அவருக்கு ஒன்றுமே இல்லை, அந்த நண்பனுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் ஒன்றுமே செய்யலையே. வறுமை வாழ்க்கைக்காக வேண்டி எதையும் தேடிக்கொள்ளவில்லை. காலை எழுந்தது முதல் தூங்குற வரையும் துனியா துனியா துனியா. இந்த காசு இந்த வியாபாரத்தில் போட்டா என்ன லாபம் வரும், இங்க கொடுத்தா என்ன லாபம் வரும், இந்த வியாபாரம் பண்ணா என்ன லாபம் வரும், அதை வச்சு ஒரு கார் வாங்கலாமா, பேங்க் பேலன்ஸ் கூட்டலாமா, இன்னொரு பிக்சட் போடலாமா, கொண்டாடிக்கு 5 மூணு வாங்கலாமா. இதான் இவருடைய சிந்தனை. காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்லுகிற வரையிலும் மறுமைக்காக எதை சேர்த்தோம். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் எவ்வளவு தர்மம் செய்யும், ஆனா துனியாவுடைய விஷயத்துக்கு லட்சம் வாங்கி செலவு பண்ணும். காரணம் மறுமையை மறந்து விட்டோம். அல்ல பேசுவான்ல, யாலமூனே, அவர்கள் விளங்குகிறார்கள், இந்த உலகத்தினுடைய வாழ்வை மட்டுமே விளங்குகிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன் பான்னா. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம், அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நண்பர்களே, அந்த செய்தியில தொடர்றாங்க. அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவரு அப்ப நினைச்சாராம், கூட்டாளி ஒருத்தர் இருந்தானே துனியாவுல, அவனை பார்க்கணும்னு நினைச்சானா. சொர்க்கம் என்பது நரகத்திற்கு மேலால் இருக்கும் உயரமான பகுதியிலே இருக்கும். அப்ப அல்லாஹ் இவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நரகத்தினுடைய அதல பாதாளத்திலே இருக்கக்கூடிய இவருடைய கூட்டாளியை அல்லாஹ் அவருக்கு காட்டினான் என்கிற செய்தியையும் தஃசீர்களில் பதிவு செய்கிறாங்க. நண்பர்களை நான் முடிக்கிறேன். இந்த உலக வாழ்வு என்பது நாம் வாழ்வதற்கு அல்ல. இந்த உலக வாழ்வு என்பது வாழ்வதற்கு அல்ல, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் வாழ்வதற்கு தயார் செய்வதற்கு தான். நண்பர்களே, ஒரு உள்ள தொழுகையை பற்றி பேசிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தாய்மார்கள் தொழுகை விஷயத்துல ரொம்ப கவனமாயிருக்கேன். நான் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். தொழுகை 5 நேரம் தொழுதா என்ன உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. 5 நேரம் தொழுதான் என்ன கிடைக்கும்? அவங்கவுங்க சொல்லுங்க, ஒரு கருத்தை சொல்லுங்க. 5 தொழுகையை தொழுதான் என்ன கிடைக்கும் சொல்லுங்களா? அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். வேற சொர்க்கம் கிடைக்கும். தலைவர் அல்ஹம்துலில்லாஹ். வேற தொழுதால் என்ன கிடைக்கும்? ஜி மாஷா அல்லாஹ். யார் சொன்னாங்க செய்திய? அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். தான் எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஹதீஸ். இவர்களுடைய ஹதீஸ்ல வந்து இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி ரசூல், அவங்க ஒரு நாள் சஹாபாக்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல விளைச்சவங்க எல்லாரும். தொழுதால் நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? எல்லாரும் சொன்ன மாதிரி சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இவை எல்லாத்தையும் தாண்டி மனசுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அதான போல இன்னைக்கு அலையா, அது கிடைக்காம தானே எல்லாரும் அலையணும். இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு அதான கிடைக்கல. காசு இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, மனைவி இருக்கு, புள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லைங்க. தொழுகையிலே நிம்மதி இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நபி தோழர், அவங்க எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் இப்போது ஆசைப்படுகிறேன், தொழுகை தொழ வேண்டும். அப்படி தொழுததன் காரணமாக என் உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்க இருந்த மற்றவர்கள் எல்லாம் ஆட்சேபிச்சாங்க, என்னப்பா நீ இப்படி சொல்றேன் அப்படின்னு. உடனே அந்த சஹாபி சொன்னாங்களா, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருச்சபையிலே நான் இருந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரம் வருகிற போதும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பார்கள். அழைத்து பெருமானார் சொல்லுவார்கள், பிலாலே இகாமத்து சொல்லுங்கள், நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதி கொடுங்கள். அரஹனா, நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதி கொடுங்கள், சீக்கிரம் காமத் சொல்லுங்க பிலாலே, தக்பீர் கட்டினா தான் என் உள்ள நிம்மதியாகும். அல்லாஹு அக்பர் என்று பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன் அந்த சஹாபி சொன்னாங்களாம். எனவே ஆண்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறுவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், உலகத்திலே கடைசி வரையிலும் நிம்மதியாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரு நேரம் மட்டும் தொழுது விடக்கூடாது. 5 தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நேமமாக பாம்பண்டியாக, எவ்வளவு குளிராக இருந்தாலும் நான் கூட சொல்றது உண்டு, குளிரா இருக்கிறதுல அதனால பஞ்சத்துக்கு எந்திரிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்பேன், ஏங்க உங்களுக்கு நீங்க வந்து பாஸ்போர்ட் ரினிவல் திருச்சிக்கு வர சொல்லிட்டாங்க, காலையில 10 மணிக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க, குளிர பாப்பீங்களா நீங்க?
3 மணிக்கு அவங்க கொண்டாடி எழுப்பாங்க, எங்க எந்திரிங்க எந்திரிங்க, 10 மணிக்கு திருச்சியில இருக்கணும், இப்ப எங்க போச்சு பொழுது, இப்ப எங்க போச்சு பனி, மழை பெய்யுது, படுத்துக்கோன்னு சொல்லுவாங்களா அவங்க கொண்டாடி, குடும்பமே சேர்ந்து எழுப்புவாங்களே, நீங்கள் உடனே வாரி சூட்டி எந்திரிச்சு ஓடுவீங்க. எதுக்கு? அழிந்து போறது துனியாவுக்கு. அந்த பாஸ்போர்ட் எல்லாம் கபூர்ல பயனளிக்குமா? கபூருக்குள்ள போனோட பாஸ்போர்ட்டை ஜிப்ரீல் கேட்பாரு? இல்ல, நம்ம மூத்து வரைக்கும் தான் அந்த பாஸ்போர்ட், மூத்து வரைக்கும் தான் காசு பணம், மூத்து வரைக்கும் தான் கடை எல்லாமே. ஆனா அதுக்காக வேண்டி பனியும் தெரியல மழையும் தெரியல எந்திரிச்சு 4 மணிக்கே ஓடலாம் திருச்சி. ஆனா அல்லாஹ் கூப்பிடுறான், பாப்பா தொழுகைக்கு வாங்க. பனியா இருக்கிறதுல ஒரே மழை என்னங்க அல்லாஹ் நண்பர்களே. எனவே உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் 5 கால தொழுகையை நேமமாக தொழுது வாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ் மாற்றுவான், நிம்மதியான வாழ்வை தருவான், தர வேண்டும் என்று இங்கு அடங்கி இருக்கக்கூடிய மகான்கள், இன்னும் நபிமார்கள், சஹாபிகள், எல்லா நல்லடியார்களையும் வசீலாவாக வைத்து அல்லாஹ்வுடைய துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கண்மணி நாயகத்தினுடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கு நிம்மதியான வாழ்வை தருவானாக, ஆரோக்கியமான வாழ்வை தருவானாக, செல்வ செழிப்புடன் கூடிய வாழ்வை தருவானாக, கவலைகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, அதே வேளை அவனை திருப்திப்படுத்தி வாழக்கூடிய வாழ்வை தருவானாக. இங்கு யாரெல்லாம் ஆண்களும் பெண்களும் என்ன என்ன நாட்டங்களோடு தேவைகளோடு இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. யார் யாரெல்லாம் என்ன என்ன கஷ்டங்களோடு, கவலைகளோடு, வலிகளோடு இருக்கிறார்களோ ரஹ்மானே, அந்த எல்லா கஷ்டங்களையும் நீக்குவாயாக என்று ரப்பிடத்திலே கெஞ்சுவோம். அல்லாஹ் நம்முடைய துஆவை நம்முடைய முகங்களுக்காக வேண்டி இல்லை என்றாலும் அவருடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கபூல் செய்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக, வாலிப மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக, பிறருக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பதை விட்டும் பாதுகாப்பானாக. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதி ஃபைஸி வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.